அதுக்கப்புறம் வந்து இந்த பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சதை அது வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேகட்டும். வெந்த பிறகு அந்த மாவு வந்து நம்ம கரைச்சிட்டு காய்க்க வேண்டியதுதான். அப்படியே அவிச்சாச்சு, இட்லி தட்டில் போட்டு அவிச்சாச்சு. இந்த மாவு வந்து நல்லா கலக்கி நல்லா இது மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா நம்ம காய்ச்சி வச்சுக்கணும். இது நல்லா வெந்துடுச்சு, மாவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். இது வெல்லம் வந்து லைட்டானதுனால ரொம்ப வெல்லம் கலர் ரொம்ப தெரியல. வெல்லமும் போடலாம், நம்ம சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இது பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இது வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு செய்யக்கூடிய ஒன்று. இது வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி.